சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 தொகுதிகளை தற்பொழுது சசிகலா அவர்களது வசம் இருப்பதாகவும், இந்த 50 தொகுதிகளில் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் சசிகலாவை அதிமுகவில் இணைக்கவில்லை என்றால் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது உண்மைதானா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த முறை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் என்றே கூறலாம். திமுக கூட்டணி அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் என்பதை தெரிவித்திருந்தார் எடப்பாடி. ஆனால் தற்பொழுது வரை பாஜக மட்டும்தான் கூட்டணி வைத்துள்ளது. சரி, இதை வைத்து திமுகவை வீழ்த்திவிடலாம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் திமுகவை வீழ்த்துவது அவ்வளவு சர்வ சாதாரணமா என்று கேட்டால் நிச்சயமாக அது சாதாரணம்தான். ஏனென்றால் மக்கள் திமுகவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அதை தங்களுக்கு சாதகமாக அதிமுக பயன்படுத்தி கொண்டால் திமுகவை வீழ்த்துவது சுலபம்தான். ஆனால் அது அதிமுகவால் முடியுமா என்று கேட்டால் இங்குதான் அதிமுகவிற்குள்ளேயே பல்வேறு சிக்கல்களும் குளறுபடிகளும் இருக்கிறது. முதலில் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை. இரண்டாவதாக தொண்டர்கள் தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். மூன்றாவது, மாவட்ட செயலாளர்களும் கிளை நிர்வாகிகளும் சசிகலாவிற்கு ஆதரவாக மறைமுகமாக இருக்கிறார்கள். மேலும் மாஜி அமைச்சர்கள் தங்கள் மாவட்டங்களில் பிற மாஜி அமைச்சர்களது ஆட்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் தோல்வியும் ஏற்படுகிறது. மக்களவை தேர்தலில் இப்படிதான் ஒரு தொகுதிகளில் கூட அதிமுக வெற்றியடையவில்லை. அதே பாணியே தான் 2026 சட்டசபை தேர்தலிலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கடைபிடிப்பார்கள். சரி, இதிலிருந்து தப்பிப்பதற்கும் சசிகலாவிடம் 50 தொகுதிகள் இருக்கிறது என்பது தென் மாவட்டங்களையும் சில வட மாவட்டங்களையும் குறிவைத்து அதிமுக தனித்து சசிகலாவை எதிர்த்து போராட முடியுமா என்று கேட்டால், சசிகலா அவர்கள் சுயேட்சையாக பல நபர்களை களத்தில் இறக்கினால் அதிமுகவின் ஓட்டுக்கள் குறையும். இந்த இடத்தில் அதிமுக தோல்வியை தழுவும். அதே சமயம் சசிகலா அவர்கள் வெற்றியடைவாரா என்று கேட்டால் அவரும் தோல்வியை தழுவார். ஆனால் இங்கு ஓட்டுக்கள் பிரிவதன் காரணமாக அதிகபட்சமாக திமுகவோ அல்லது தாவேகாவோ வெற்றியை சுலபமாக பெற்றுவிடும் என்ற குழப்பம்தான் அதிமுகவில் நிலவி வருகிறது. இதை மக்களிடம் கொண்டு செல்ல முடியாமலும் அதிமுக திணறி வருகிறது. 50 இடங்களில் சசிகலா அவர்கள் போட்டியிடுவதற்கு பதிலாக அவரை இணைத்து கொண்டால் அதிமுக வெற்றி உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டது.